கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 65ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆலயத்தின் பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் என்று அந்த வசனம் முடிவடைகிறது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். கர்த்தர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வரான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் வாசமாயிருக்கும்படி அவர் சிலரை தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொண்டு தன்னோடு கூட சேர்த்து கொள்கிறார். அவர்கள் அவருடைய ஆலயத்தின் அந்த பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இந்த பரிசுத்த ஆலயத்தோடு இணைந்து காணப்பட்ட ஒரு 7 பரிசுத்தவான்களை குறித்து இந்த காலை வேளையிலே சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நன்மையை கொண்டு வந்தது. அதுபோல நாம் ஆராதிக்கிற அந்த சபையிலே அல்லது நாம் ஆராதிக்கிற அந்த தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் இணைந்திருப்போமேயானால், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அந்த அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னவர் எங்கும் தொழுது கொள்ளலாம் என்றும் அவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய ஐக்கியம் அந்த பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு கூட, அதுதான் அந்த பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தில் நாம் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த 7 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சுருக்கமாக நாம் தியானித்து நாம் விளங்கி கொள்ளலாம். யாத்திராகமம் 33ஆம் அத்தியாயம் 11வது வசனத்திலே முதலாவதாக யோசுவாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். பாருங்க, வாலிபன், மோசையுடைய பணிவிடைக்காரன், தகப்பனாருடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாவை பற்றி நீங்கள் நிறைய செய்திகள் கேட்டிருப்பீர்கள். நானும் கூட யோசுவா பார்ட் 1 பார்ட் 2 என்று 2 செய்திகளை கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் கேட்டு பாருங்கள். இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்ததுனால யோசுவாவினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான காரியங்கள் நடந்தது என்று வேத புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் சில காரியங்களை மாத்திரம் அந்த ஸ்ட்ரைக்கிங்காக தெரியக்கூடிய நன்மையான ஈவுகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே மோசையினுடைய ஊழியக்காரன் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த 33:11 அவனுடைய ஊழியக்காரன் என்று, மோசையுடைய ஊழியக்காரன் என்று தான் குறிப்பிடுகிறோம். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது மோசைக்கு ஊழியம் செய்தார், கர்த்தருக்கும் ஊழியம் செய்தார். கர்த்தருக்கு செய்த ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் அவர் பற்றுதலாயிருந்தார். அதைத்தான் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அத்தியாயம் 29வது வசனத்தில் வரும்போது அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ஊழியக்காரனோடு உடன் ஊழியனாய் இருந்தவர் இப்பொழுது அவரே ஒரு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறார். இதுதான் அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்ததனுடைய மிக முக்கியமான ஒரு நன்மை. உலக பிரகாரமாக பார்த்தால்
யோசுவாவினுடைய காலத்தில் 20 யுத்தங்கள் நடந்தது. அந்த 20 யுத்தங்களிலே ஆயி பட்டணத்தில் மாத்திரம் முதல்ல ஒரு தோல்வியை சந்தித்தார். அதுவும் அவங்களுடைய குறைவுகளினாலே அந்த தோல்வி வந்தது. அதுவும் பிறகு வெற்றி கிடைத்தது. அந்த 20 யுத்தங்களிலும் அவர் தளபதியாக நின்று அவர் ஜெயித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி இன்னைக்கு உலகத்தில் ஒரு தளபதியை நாம் பார்க்க முடியுமா என்றால் எனக்கு தெரிந்த வரைக்கும் அது மிக கடினமான ஒரு காரியம். கானானை வேவு பார்க்க 12 பேர் போனார்கள். அந்த 12 பேரில் 2 பேர் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். எகிப்திலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். அதில் 6 லட்சத்தை சொச்சம் ஜனங்கள் ஆண்களாக இருந்தார்கள், புருஷர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் அந்த வனாந்திரத்திலே அழிந்து மாண்டு போனார்கள். அவர்களுடைய முறுமுறுப்பினால, விக்கிரக ஆராதனையினால், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால 40 நாட்கள் சென்று அடைய வேண்டிய கானானை 40 வருடங்கள் சுற்றி திரிந்து அவர்களுடைய பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழுந்தன என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். 2 பேர் தான் அந்த மோசையும் உள்ளே பிரவேசிக்க முடியல. 2 பேர் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஒன்று அவரை உத்தமமாய் பின்பற்றின காலேபு, இன்னொன்று ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அந்த யோசுவா. அடுத்ததாக அந்த அடுத்த முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் அவரை எப்படி கனப்படுத்தினார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டு வரும்போது இன்னும் அநேக தேசங்களை சுதந்திரிக்க வேண்டியது இருந்தது. சுதந்திரித்த தேசங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரங்களுக்கு பங்கு வைத்து கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த மாபெரும் பொறுப்பை ஆண்டவர், அந்த உத்தரவாதத்தை யோசுவாவினிடத்திலே கொடுத்து யோசுவா அதை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த நவீன காலத்தில் அல்லது இப்பொழுது தற்கால நிலைமையில் 24 மணி நேரமும் நீங்களும் நானும் ஆலயத்தில் சென்று இருக்க முடியாது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போல ஒருவேளை இருக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல ஆவி, அந்த நல்ல பங்கை நாம் எப்பொழுதும் காத்து கொள்வோமேயானால், பிதாவாகிய தேவனோடு கூட, குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட, பரிசுத்த ஆவியோடு கூட அந்த ஐக்கியம், அந்த தேவனுடைய வீட்டின் ஐக்கியத்தில் நம்ம இருப்போமேயானால் அந்த நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக பழைய ஏற்பாட்டிலே ஒரு சகோதரியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 9 - 28 வரை வாசித்து பாருங்கள். எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதி தான், இருந்தாலும் முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் கோடிட்டு அல்லது சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, அவள் மலடியாய் இருந்தாள். 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். 6வது வசனத்தில் அவள் துக்கமாயிருந்தாள், விசனமாயிருந்தாள். ஒரு சகோதரியுடைய நிலைமையை பாருங்க. 7வது வசனத்தில் மனம் அடிவாயிருந்தாள், அதன் நிமித்தம் சாப்பிடாமல் இருந்தாள். 10வது வசனத்தில் மனம் கசந்து மிகவும் அழுதாள். 15வது வசனத்தில் ஏலி கேட்குறாரு, நீ போதையில் இருக்கிறியா? இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஏதோ பேசி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லும்போது அவள் சொல்கிறாள், நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். 16வது வசனத்தில் திரும்பவும் தன்னுடைய நிலைமையை சொல்கிறாள், நான் மிகுதியான விசாரம் உள்ளவள், நான் கிளேசம் உள்ளவள், அதனால தான் நான் அப்படி நீண்ட நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன் சொல்லி அந்த ஏலியுடைய தயவையும் அவள் 18வது வசனத்தில் நாடுகிறாள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, அவள் அப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பிறகு அவளுடைய முகம் துக்க முகமாக இருக்கல்ல. 19வது வசனம் சொல்கிறது, அடுத்த நாள் காலையில் தன்னுடைய கணவனோடு கூட, தன்னுடைய சக்களத்தி பெனினாள் கூட அவள் படுத்து எழும்புவதை குறித்து சொல்கிறது. அதிகாலையில் எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டாள். எனவே இந்த சம்பவங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது
பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், நிந்தனைகளுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில் அந்த பெனினாள் அவளை மனக்லேசம் உள்ள ஸ்திரீயாய் மாற்றினாள். அவளுக்கு குழந்தை இல்லை, அவள் மலடி என்று சுட்டி காட்டி எவ்வளவோ வேதனைப்படுத்தினாள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறவளாய், அதிகாலையில் எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டவளாய் அவள் காணப்படுகிறாள். அந்த 20-21 வசனங்களில் வாசிக்கும்போது அவள் சொல்கிறாள், அவளுக்கு அதற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறாள். எல்கனா அவளை அறிகிறாள், அவள் கற்பம் தரிக்கிறாள், ஒரு குழந்தை பிறக்கிறது. அவள் சொல்கிறார், நான் அதுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். என்ன அர்த்தம்? நான் கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதற்கு அவள் சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். 22வது வசனத்தில் அந்த சாமுவேலை கூட்டிக் கொண்டு அவள் தன்னுடைய அந்த ஆலயத்திற்கு திரும்ப வருகிறாள். ஏனென்றால், எனக்கு ஒரு குமாரனை நீர் கொடுப்பீரையானால் ஜீவனுள்ள நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையில் படாமலும் அவன் உமக்கு சேவை செய்கிறவனாகவும் இருப்பான் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவள் பொருத்தனை பண்ணினாள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாமுவேலை அவள் கொடுத்தாள். அந்த சாமுவேலை குறித்து நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். அதற்கு பிறகு ஆண்டவர் அவளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் அவளுக்கு அதற்கு பிறகு பிறக்கிறார்கள். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற ஒரு அனுபவம், அதிகாலையில் எழும்பி பணிந்து கொள்கிற அனுபவம், வேதனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் கணவனிடத்தில் முறையிடல, அல்லது அந்த சக்கலத்தை இடத்துல சண்டைக்கு போகல, வேறு யாரிடத்திலும் போகல, ஊழியக்காரனிடத்தில் மாத்திரம் சொல்கிறா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் அதிக நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன் என்று சொன்னாலே தவிர வேறு யாரிடத்திலும் அவள் சொன்னதாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியாது. அவள் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாள். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அன்றைக்கு அவள் எருசலேம் தேவாலயத்தில் சென்று கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அவள் ஜெபித்தது போல, இன்றைக்கு நம்முடைய அறை வீட்டிற்குள்ளாக நாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து நாம் ஜெபிப்போமே. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை, அவமானங்களை, குறைவுகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் மூலமாய், நம்முடைய சந்ததியின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தை, சாமுவேல் மூலமாய் அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் உலக பிரகாரமான நன்மைகளை ஆண்டவர் தருவார். ஒரு சாமுவேலை கொடுத்தாள், ஆனால் ஆண்டவர் அதற்கு பிறகு 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். 3வதாக அந்த சாமுவேலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆலயத்தை நாடுகிற அல்லது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியான அந்த சாமுவேல். 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 27-28 வசனங்கள். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். அன்னாள் சொல்லுகிறதான காரியம், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால். பாருங்க எவ்வளவு அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த அவளுடைய அந்த அன்னாளுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அந்த தியாகத்தின் ஆழம் எப்படி விளங்குகிறது என்று பாருங்கள். என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். தாய் பணிந்து கொண்டது போல இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்பட்ட சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொள்கிறார். இப்போ இந்த சாமுவேலுடைய குடியிருப்பு இப்போ அந்த ஆலயமாய் மாறிவிடுகிறது. அவர் வீட்டை விட்டு இப்பொழுது அங்கே ஆலயத்திலே அவர் குடியிருக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால சாமுவேலுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 3 முறை சாமுவேலே 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 என்று கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அத்தியாயம் 4வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம். இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாமுவேலே சாமுவேலே ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். எனவே கர்த்தரை நம்ம நேசிக்கும் போது கர்த்தர் அதை காட்டிலும் பல மடங்கு அவர் நம்மை நேசிப்பார். 3ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை விட மேலான ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்க முடியும். கர்த்தர் சாமுவேலுடன் இருந்தார். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தார், ஆனால் கர்த்தர் சாமுவேலுடைய இருதயத்தில் இருந்தார்.
20 வசனத்தில் அவர் இப்பொழுது தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அவருடைய அந்த ஆசீர்வாதம், அன்னாளுடைய அந்த தியாகத்தின் ஆசீர்வாதம் சொல்கிறது, தான் முதல் பெயர்சபா முதல் வரை அவர் அறியப்பட்டார். தேவனுடைய ஊழியக்காரன் என்று அவர் அறியப்பட்டார். தொடர்ந்து அதே வசனங்களை வாசித்து கொண்டு வரும்போது கர்த்தர் சாமுவேலுக்கு தரிசனம் தந்தார். 21வது வசனத்தில் வரும்போது சீலோவாவில் வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்தினார். இது 21வது வசனம் தொடர்ந்து வருகிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கீழே விழாமல் அதை நிறைவேற்றினார். சாமுவேல் மூலமாக என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது. இன்றைக்கும் நாம் நிறைய தீர்க்க தரிசிகளை பார்க்கிறோம், குறை சொல்லலை. ஆனால் அன்றைக்கு சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் போகவில்லை. சாமுவேல் ஆலயத்தில் இருந்தார், கர்த்தர் சாமுவேலுடைய இருதயத்தில் இருந்தார். அந்த தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டார். அவருக்கு வார்த்தைகளினால் வெளிப்படுத்தினார், தரிசனம் தந்தார். சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறவில்லை. இவ்வளவு சாக்கியங்களையும் சாமுவேல் பெற்றதற்கு காரணம், சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தரோடு கூட இணைந்திருந்தால் அந்த ஆலயத்தின் நன்மையினால நாமும் திருப்தி அடைய முடியும். 4வதாக ஒரு ராஜா, எசேக்கியா ராஜாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இக்கட்டு காலம், சனகரிப்பு அங்கே வந்து நிற்கிறார். அசீரியா ராஜா சனகரிப்பு வந்து நிற்கிறார். ரப்சாக்கை தூஷண வார்த்தைகளினால நிந்திக்கிற ஒரு அனுபவம், என்ன செய்வதென்று தெரியாத ஒரு அனுபவம், பிள்ளை பெறுகிற அந்த வேதனை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை வேதனை எசேக்கியா வரும்போது எசேக்கியாவுடைய உள்ளத்தில் தோன்றினது தன்னுடைய யுத்த தளவாடங்கள் அல்ல, தன்னுடைய குதிரை பலம் அல்லது இராணுவ பலத்தை அவர் நாடவில்லை. 19:1 வேதம் சொல்கிறது, ராஜா வஸ்திரங்களை கிழித்து, பாருங்க, ராஜ வஸ்திரத்தை அவர் கிழிக்கிறார், ரெட்டு உடுத்தி கொண்டு ஆலயத்தில் பிரவேசித்தார். இதைத்தான் நான் இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவருடைய இக்கட்டான நேரம், என்ன செய்வதென்று தெரியாது. சனகரிப்புக்கு முன்னால் எசேக்கியா ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய சொந்த பலத்தினால நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவர் புலம்பல்ல, நேர என்ன செய்கிறாரு, தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கிழித்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நான் ஒன்று இல்லைப்பா என்று சொல்லி அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். 2வது என்ன பண்ணுறார் பாருங்க, அரண்மனை விசாரிப்புக்காரர், சம்பிரதி, ஆசாரியர்கள், மூப்பர்கள், அவங்க எல்லாரையும் ரெட்டு உடுத்தியவர்களாக தன்னோடு கூட ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். பாருங்க, அவர் அந்த எசேக்கியாவினுடைய அந்த ஆலயத்தின் வாஞ்ச அல்லது ஆலயத்தினால வரக்கூடிய நன்மை அவர் உணர்ந்திருந்தபடியினால தான் மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிற அந்த சம்பிரதி, மூப்பர்கள், ஆசாரியர்கள், பிரதானிகள் எல்லாரையும் அவர்களையும் தன்னை போல ரெட்டுடுத்தி ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். கொஞ்ச நேரத்தில் தீர்க்கதரிசி எசேக்கியாவும் அந்த ஆலயத்திற்குள்ளாக வருகிறார். சனகரிப்பு அனுப்பின அந்த நிருபத்தை வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக அந்த நிருபத்தை அவர்கள் விரித்து வைத்து வாசிக்கிறாங்க. பாருங்க, அந்த நிருபத்தை வைத்து வாசிக்கிறாங்க. இன்றைக்கு நம்மவும் சில நேரங்களில் நம்மை மோசமாக பேசுகிறவர்களை சந்திக்கிறோம், மோசமாக பேசி எழுதுகிறவர்களை சந்திக்கிறோம். ஆனால் நம்ம அங்கலாய்க்கிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் இங்கு ஒரு ராஜாவை பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். 2 பேரும் கர்த்தருக்கு முன்பாக அந்த நிருபத்தை விரித்து வைத்து அவர்கள் வாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த ஆலயத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகும் என்கிற விசுவாசத்தோடு கூட அந்த ராஜா, தீர்க்கதரிசி, அங்கிருந்ததான அரண்மனை விசாரிப்புக்காரர், சம்பிரதி, ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் காணப்படுறாங்க. நடந்தது என்ன? ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர் அந்த அசீரிய இராணுவத்தில் சங்கரிக்கப்பட்டார்கள் ஒரே இரவில். சனகரிப்பு செத்த முகமாய் அவன் திரும்பி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுவரை வீராப்பு பேசினான், ராஜாவை நிந்தித்தான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான்.
உங்களுடைய தேவன் என்னை தப்புவிக்க முடியுமா என்று சவால் விட்டான். அதே அத்தியாயத்தில் வாசிக்கிறோம், அவன் செத்த முகமாய் திரும்பி போனான். அதோடு மாத்திரமல்ல, தான் ஆராதிக்கிற தன்னுடைய தேவனை பணிந்து கொள்ள அவன் போன போது அவனுடைய கற்ப பிறப்புகளாலேயே அவன் கொலை செய்யப்பட்டான். இதுதான் ஆலயத்தில் வருகிற நன்மை. உங்களுக்கு எதிராய் போராட்டங்கள் வரும்போது, வேதனைகள் பெருகும்போது, நிந்தைகள் அவமானங்கள் தரும்போது தேவ சமூகத்தை நாடுங்க. ஒருவேளை ஆலயத்திற்கு உடனே ஓடி போக முடியாமல் இருக்கலாம் இன்றைக்குள்ள சூழ்நிலையில். ஆனால் தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எப்போ நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் கூட நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்குமே. ஆனால் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆவியானவரோடு கூட இடைப்படுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்க. கவலைகள் பிரச்சனைகளை கண்டு ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அடுத்ததாக ஒரு ராஜாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 11ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தில் யோவாஸ் என்கிறதான ஒரு ராஜா, அந்த அகசியா என்கிற ராஜா தேவனுடைய பார்வைக்கு நலமாக இல்லாதபடியினால எகு மூலமாக அவர் கொல்லப்படுகிறார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியலென்றா அந்த பகுதியை எடுத்து வாஸ்து பாருங்க. அப்பொழுது அந்த அகசியாவுடைய தாய் அத்தாலியாள் அவ என்ன செய்கிறா? அந்த வேகம், அவளுடைய வெறி கோபத்தில் ராஜ வம்சத்தார் எல்லாரையும் சங்காரம் செய்து தான் ராணியாக அந்த இஸ்ரவேலை ஆள வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்படி அவள் அந்த ராஜ வம்சம் முழுவதையும் சங்கரிக்கிற வேளையிலே அகசியாவின் சகோதரி யோசேபாள் என்ன செய்கிறா? அகசியாவினுடைய குமாரனாகிய யோவாசையும் அவனுடைய தாதியையும் ஆலயத்தில் பள்ளி அறையில் ஒளித்து வைத்து அவள் வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது அங்கிருந்ததான ஆசாரியன் யோய்தாவும் அதற்கு உடன்பட்டு அந்த யோய்தாவினால அந்த வளர்க்கப்பட்ட காலத்தில் அவர் போதகம் பண்ணப்படுகிறார். எனவே அவருடைய சிறு பிராயம், அந்த சிறு குழந்தையாயிருந்த பருவத்திலிருந்து 8 வயது வரை அவர் ஆலயத்திற்குள்ள ஒளித்து வைத்து பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். அதோடு மாத்திரமில்லை, அந்த யோய்தா என்கிற தீர்க்கதரிசினால், அந்த ஆசாரியனால் போதகம் பண்ணப்பட்டார். சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் ஒளிந்து காணப்படுகிறார். அப்படிப்பட்டதுனால 8 வயதில் அவர் ராஜாவானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். 8 வயதில் வேறு எங்கேயாவது ராஜாவாக இருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரியல. 8 வயதில் அவர் ராஜா ஆனார். அவர் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் அவர் காணப்பட்டார். அந்த சிறு பிராயத்தில் ராஜாவானாலும் அந்த யோய்தாவினால் போதகம் பண்ணப்பட்டனால ஆலயத்தை பழுது பார்த்து கட்டுகிறதுல அவருடைய சிந்தையெல்லாம் காணப்பட்டது. அந்த கர்த்தருடைய ஆலயம் அது பாழாய் கிடக்கிறது. அதில் பலவிதமான அந்த ரிப்பேர் இருக்கிறது. அவர் தகப்பனார் அகசியா அதை நிர்விசாரமாக விட்டு விட்டார். ஆனால் இந்த மகன் ஆலயத்தில் வளர்க்கப்பட்டு யோய்தாவினால போதகம் பண்ணப்பட்டபடியினால ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு வேதம் சொல்கிறது அது முந்தின சீருக்கு திரும்பினது என்று வாசிக்கிறோம். அதே போல தான் நீங்களும் நானும் ஆலயத்தின் நன்மைகளில் ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சியாய் இருப்போமேயானால், தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய் நாம் இருப்போமேயானால், பாழாய்ப்போன நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் ஆண்டவர் திரும்ப எடுத்து அதை சரிப்படுத்தி முந்தின சீருக்கு நேராக ஆண்டவர் கொண்டு வருவார். அவருடைய காலத்தில் தான் காணிக்கை பெட்டி என்கிற ஒரு கான்செப்டே வந்தது. அது இவருடைய ஐடியா இல்லை, அது யோய்தாவினுடைய அவர் உண்டாக்கினது. ஆனால் இந்த ராஜாவுடைய காலத்தில் தான். ஆனால் இந்த ராஜா ஆலயத்தில் வளர்க்கப்பட்டாலும் யோய்தாவினால அவர் போதகம் பண்ணப்பட்டு ஒரு சீர்திருத்தவாதியாய் காணப்பட்டாலும் தன்னுடைய பிற்காலத்தில் வரும்போது யோய்தாவுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை தேவனை விட்டு விலகினது என்று வாசிக்கிறோம். யோய்தாவினுடைய மகனாகிய சகரியாவையே அவர் கொலை செய்தார் என்று வாசித்தோம். தேவன் மேலே நம்பிக்கையற்றவராய் ஆசகேல் என்னும் சீரிய ராஜாவுக்கு அடிபணிந்து போய் காணிக்கைகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இது நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் நிலைத்திராவிட்டால்,
அந்த பிதாவாகிய தேவனோடு கூட குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நாம் நிலை பெறாவிட்டால், சபை ஐக்கியத்தில் நாம் உண்மையாயிராவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சர்க்கல்கள் அல்லது இது போன்ற வேதனையான முடிவுகள் வரும். கடைசியாக அவர் கொலை செய்யப்பட்டார் என்று அந்த சரித்திரம் முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில், ஆலயத்தில், சபையில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், அதில் உண்மையும் உத்தமமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆறாவதாக நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாவீது. நம் முதல்ல வாசித்த 65ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட அவர் சொன்ன காரியம்தான். அந்த தாவீது 2 சாமுவேல் 6ஆம் அத்தியாயம் 6வது வசனம், 14லிருந்து 16 வசனம், 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி போட்டுவிட்டு ரெட்டுடுத்தி அவர் அங்கே ஒரு சணல் நூல், அந்த சணல் நூலினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவர் ஒரு சாதாரண மனிதனை போல ஆடுகிறார். எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு அவர் கனம் கொடுக்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். அவர் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா, 12 கோத்திரங்களை ஆளுகிற ஒரு ராஜா. ஆனால் அவர் கர்த்தருக்கு முன்பாக நான் அற்பனும் நீசனும் ஆவேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவர் ஆடினார் என்று பார்க்கிறோம். அவருடைய மனைவியே இருதயத்தில் அதை அவமதித்து அதன் நிமித்தம் மலடியாயிருந்தாள் என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 17:1 வாசிக்கும்போது அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும், நான் நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயம் திரைகளுக்கு கீழே இருக்கிறது, அவருக்கு ஒரு நல்ல வீட்டை கட்ட வேண்டும் என்று தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஆலயத்தை அதிகமாய் நேசித்த ஒரு மனிதன் என்று வேதத்தில் பார்ப்போமே, ஆனால் இது தாவீது ராஜாவாகத்தான் இருக்க முடியும். 1 நாளாகமும் 22:4 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாகவே அவர் எத்தனையோ லட்சம் தாலந்து பொன்னு, பல தாலந்துகள் வெள்ளி, இரும்பு, வெண்கலம், நல்ல மரங்கள், நல்ல கற்கள் எழும்பி காரியத்தை நடப்பி என்கிற செய்தியிலே நான் அதை குறித்து விளக்கமாக பேசியிருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். அப்படி ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவர் சவதரித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு வாஞ்ச ஆலயத்தின் மேலே. நாத்தான் சொல்கிறாருப்பா, நீ கட்ட முடியாதப்பா, நீ அதிகமான இரத்தத்தை சிந்திட்ட, உன் கற்ப பிறப்பாகிய உன்னுடைய குமாரன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்ன போதிலும் கூட அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக திரளான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும், நிறுத்த முடியாத இரும்பையும், காட்டத்தி மரங்கள் போல கேதுரு மரங்களையும் அவர் சவதரித்து வைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய வாஞ்சையை பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒன்றை நான் கேட்டேன்னா என்ன அர்த்தம்? வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய மோஸ்ட் ப்ரையாரிட்டி, என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகணும், ஜனங்களுடைய குறைகளை விசாரிக்கணும், எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று. எவ்வளவோ அவருடைய அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில், அவருடைய அந்தஸ்துக்கு மத்தியில், அவருடைய உயர்வுக்கு மத்தியிலும் ஆண்டவரை நாடுகிறார். 84ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தன்னுடைய தேசத்தில் எவ்வளவோ அருமையான இயற்கை காட்சிகள் இருக்கிறது, வசதியான அரண்மனை இருக்கிறது. ஆனால் அது எதுவுமே அவருக்கு இன்பத்தை கொடுக்கல. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. பாருங்க, அவருடைய ஆத்துமா, அவருடைய சரீரம் ரெண்டும் கர்த்தரை நோக்கி அது கம்பீர சத்தம் விடுகிறதா. பாருங்க, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே,
உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலாந்துகளை வைக்கும் கூடும் கிடைத்ததேன்னு அவர் அதை ஒரு ஒரு பொறாம டோனில் சொல்கிறார். அடைக்கலான் குருவிகள் என்னை விட பாக்கியம் உள்ளவைகள், தகைவலான் குருவிகள் என்னை விட பாக்கியம் உள்ளவைகள். ஏனென்றால் அவைகள் ஆலயத்திலேயே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறது. எனக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்குது. ஆனால் என்னுடைய உலக வேலையின் நிமித்தம், என்னுடைய பொறுப்புகளின் நிமித்தம் எனக்கு அப்படி முடியலைன்னு சொல்லி அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை இந்த சங்கீதத்திலே தெரிவிக்கிறார். இதுபோல நம்முடைய உலக வேலைகளுக்கு மத்தியில், நம்முடைய பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நாம் ஒரு நாளும் அந்த தேவ சமூகத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடக்கூடாது. ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அனுபவம், அவரோடு பேசி பழகி சமாதானமாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யோபுவிலே வாசிப்பது போல கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம், கர்த்தரோடு எப்பொழுதும் பேசி பழகுகிற அனுபவம், அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம், அவரோடு கூட நாம் பேசுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படும் அனுபவம். தாவீதினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான காரியங்கள் உண்டு. தாவீது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அனுபவங்கள் என்று நான் ஒரு 2 பார்ட்டாக செய்தி கொடுத்திருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் மந்தை மேய்ப்பனாக இருந்தவர், தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், சமஸ்த இஸ்ரவேலை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக, ஒரு ராஜாவாக 40 ஆண்டுகள் ஆளும்படியாய் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தார். சந்ததி சந்ததியாய் இஸ்ரவேலை ஆளும்படியான கிருபையையும் கொடுத்தார். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களேனா, தாவீது பற்றி சொல்லும்போது ஒரு பயங்கர ரொம்ப உன்னதமான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்கிற ஒரு நல்ல சாட்சியை பெற்றார். அதோடு மாத்திரமல்ல, அதை விட மேலான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு அடைமொழி இருக்கிறது பாருங்க. தாவீதின் குமாரனாகிய இயேசு என்கிற அந்த பாக்கியத்தை அவர் பெற்றார். வேதத்தில் ஒரு தனி மனிதனுடைய பேர் அதிகமாக, கிட்டத்தட்ட 622 என்று நினைக்கிறேன், அத்தனை தடவை தாவீதினுடைய பெயர் நீங்களும் நானும் வாசிக்கிற வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்தி சந்தி மாலை 3 வேளையில் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னவர் ஒரு சணத்தில் அந்த தேவ சமூகத்தை விட்டு விலகின போது தான் பத்சபாலோடு அவர் விபச்சாரம் பண்ணுகிறார். அதன் நிமித்தம் வந்த விளைவுகள் உங்களுக்கு தெரியும். அந்த தாவீது செய்தியில் நீங்கள் கேட்டு பாருங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த யோவாஸ் ராஜா அவர் ஆலயத்தின் மேலே வளர்க்கப்பட்டு அவர் பின்மாறி போனார். இவர் ஆலயத்தில் அவ்வளவு வாஞ்சியாக இருந்தோம், இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தோல்வி வந்தது. அதுவும் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள இந்த 2 ராஜாக்களை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சின்ன சர்க்கிள் கூட, அப்படி ஒரு சின்ன சோதனைக்கு கூட நீங்களும் நானும் இடம் கொடுக்காதபடி தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக ஒரு சகோதரியை குறித்து, புதிய ஏற்பாட்டு சகோதரியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்னாள், புதிய ஏற்பாட்டில் அன்னாள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 37வது வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். ஆனால் அந்த தேவ சமூகம், தேவனுடைய ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சைக்காக இந்த உதாரணங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது 84 வயது விதவை. நமக்கு இந்த வயதிலே தள்ளாடுகிறது. 84 வயது விதவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கன்னி பிராயத்தில் திருமணம் நடந்தது என்று வாசிக்கிறோம். நம்ம ஒரு 20 வயதில் திருமணம் நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 7 வருடம் அவள் திருமண வாழ்க்கை வாழ்ந்தாள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 20 வயதில் திருமணம் என்று வைத்து கொண்டால் 27 வயது வரைக்கும் குடும்ப வாழ்க்கை. அப்பொழுது கணவன் மரித்து போகிறார். அதற்கு பிறகு 84 வயதிலிருந்து நீ கணக்கு பண்ணி பாருங்கள், 57 வருடங்கள் அந்த சகோதரி விதவையாக இருக்கிறாள். அந்த 57 வருடங்களும் வேதம் சொல்கிறது அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல், அந்த யோசுவா ஆசரிப்பு நூனின் குமாரனாகிய மோசையின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா அந்த அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா கூட யுத்தத்துக்கு போயிருப்பார், அல்லது மோசைக்கு பணிவிடை செய்ய போயிருப்பார். ஆனால் இங்கே ஒரு சகோதரி 57 வருடங்கள் ஆலயத்தை விட்டு நீங்காமல் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மறுமணம் பண்ணல,
தவறான வழிகளில் அந்த சகோதரி போகல. உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் அவள் அந்த வாலிப பிராயம் 27 வயதில் போராடுகிற அந்த இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதையெல்லாம் அடக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தை நாடி 57 வருடங்கள் அந்த தேவாலயத்தில் அவள் தரித்திருக்கிறாள். அவள் என்ன பண்ணான்னு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து ஆராதித்து கொண்டிருந்தாள். 57 வருடம் ஒரு சகோதரி இரவும் பகலும் உபவாசித்து ஆராதித்து அவள் ஜெபித்து கொண்டிருந்தாளாம். என்ன நன்மை கிடைத்தது என்று பார்ப்போம்னா, அந்த மேசியாவுக்காக காத்திருந்தாள். இஸ்ரவேலை ஜனங்களை மீட்பதற்கு மேசியா வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னதை நம்பியிருந்தாள். அந்த மேசியாவை காணும்படியாக கர்த்தர் அவளுடைய கண்களுக்கு கிருபை கொடுத்தார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 8வது நாள் அவங்க அந்த ஆலயத்தில் கொண்டு வந்தபோது, அங்கு பிரதிஷ்டை பண்ண வந்தபோது, இந்த விதவையும் அங்கே இருக்கிறாள். அந்த இயேசுவை காணும்படியாய் கிருபையை பெற்றாள். அதுவரைக்கும் பிதாவாகிய தேவனை மேசியாவை நீர் அனுப்பும் என்று ஆராதித்து ஜெபித்து புகழ்ந்து கொண்டிருந்தவ இப்போ கர்த்தரை புகழ்ந்து சொல்றா. நீர் அனுப்பின மேசியா அவருக்காக நன்றி என்று சொல்கிறாள். வேதம் சொல்கிறது, மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணுறா. நீங்கள் காத்திருந்தீங்களே, மீட்பு உண்டாகணும்னு நினச்சிங்களே, மேசியா வருவாருன்னு சொன்னீங்களே, வந்திருக்கிறார் என்று 57 வருடங்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து ஆராதித்து கொண்டிருந்த அந்த சகோதரி இப்பொழுது அந்த மேசியாவை தன்னுடைய கண்களால் காணும்படியான பாக்கியத்தை தன்னுடைய ஜீவிய காலத்திலே பெறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நினைத்திருந்தா, அந்த மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதன் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நீங்களும் நாமும் நம்முடைய சரீர மீட்பு உண்டாக ஒரு பரிசுத்த நம்முடைய தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் காணும்படியான கிருபையை அங்கே பெற்றுக்கொள்வோம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம், தேவனே உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆலயத்தினால் உண்டாகிற நன்மை. அந்த கிருபை, தேவனுடைய கிருபை பெருகணுமா? காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவையாக இருக்கிறது. அதிகாலையில் எழும்புங்க, ஆண்டவரை துதியுங்க, அந்த தேவ சமூகத்தில் நிலைத்திருங்க. அதிகாலம் மாத்திரமல்ல, அந்த அன்னாளை போல இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதித்தாளே, அதுபோல தேவ சமூகத்தில் நிலைத்திருந்து அவருடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருப்போம். வருகையில் எடுத்து கொள்ளப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அந்த தேவ சமூகத்தில் நிலைநிறுத்துவாராக. ஆமென்.